நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்த வீடியோவை மறுபடியும் வந்திருக்கும். சில பேர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாலேயும் காலையில் போட்ட வீடியோ மறுபடியும் சாயந்தரமாக வந்திருக்கும். சில பேர் நினைக்கலாம், என்னடா இது ஒரே வீடியோவை மறுபடியும் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி முதல்ல போட்ட 2 வீடியோவும் யூடியூப்பில் விசிபிலிட்டி வரல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க யாரோ ஒருத்தர் பயன்படுத்திய ஒரு கண்டென்ட்டோ நம்ம அதில் பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது யூடியூப்பு அவங்களுடைய கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது விசிபிலிட்டி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதை மற்றவங்க பார்க்க முடியாது. அதனால் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு அதே கண்டென்ட் வீடியோவை மறுபடியும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நான் அப்லோடு பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த 2 வீடியோவுமே ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்கள் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா மைவி த்ரெட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்கத்தால் செயின் எடுத்து அதில் மைவி த்ரெட்ஸினுடைய அந்த லோகோவை ஆர்டர் கொடுத்து செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைவி த்ரெட்ஸ் அதே கலரில் ஒரு டாலர் ஒன்று செஞ்சுருக்குறாங்க. மறுபடியும் எகைன் இன்னொரு டாலர் மைவி த்ரெட்ஸில் பிரேஸ்லெட்டு, கழுத்தில் போடக்கூடிய செயினில் ஒரு டாலர். ஸோ மைவி த்ரெட்ஸ் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நம்ம குரூப்பில் இருக்கிற சில நண்பர்கள் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ அந்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்ற உறுப்பினர்களும் நம்மளால் முடிஞ்சால் தாராளமாக இது செஞ்சு போடலாம். ஒரு ஆன்லைன் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அதில் வருமானம் வாங்கினா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். சரிங்களா? சும்மா பேருக்காக ஏதோ ஒரு ஆன்லைனில் ஜாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமானா கிடையாது. ஸோ இப்படி எல்லா நபர்களும் அவங்கவுங்க நம்பிக்கை ஏற்றவாறு, அவங்க இருக்கிற பிளானுக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நபர்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷம். நிறைய நபர்கள் கார் வாங்கியிருக்கிறாங்க, சந்தோஷம். நிறைய நபர்கள் பைக் வாங்கியிருக்கிறாங்க, நிறைய நபர்கள் நிலம் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஆன்லைன் நிறுவனத்தில் இது சாத்தியமா அப்படின்னா மைவி த்ரெட்ஸில் சாத்தியமா அப்படின்றத நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைவி த்ரெட்ஸில் இப்போ ஒரு 2-3 நாளாக நிறைய கொஸ்டின் ஓடிக்கிட்டு இருக்குது. 3/3/2024 போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வித்ட்ரா போட்டேன், எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருந்து நேற்று சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் வித்ட்ரா போட்டிங்களோ அவங்களுக்கு இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே எப்போ வேணாலும் வரும். இதுதான் நிறுவனத்தினுடைய ரூல்ஸு. அதனால் அது சார்ந்து யாரும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நிறைய நபர்கள் தப்பாக போட்டுடுறீங்க. இப்போ ஐஎஃப்எஸ் கூட தப்பாக போட முடியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வர மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போடுறதில் சில நபர்கள் தவறு செஞ்சுறீங்க. 0 இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி போடுறீங்க. இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அந்த ஜோனல் ஆஃபீஸ்காரங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி அவங்க ஃபாலோ பண்ணி பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிற அந்த வேலை வழியில் டிலே ஆகும். அதனால் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஆஃபீஸ் வந்துடுச்சு. சில டிஸ்ட்ரிக்டில் 2 ஆஃபீஸ்லாம் வந்துருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஆஃபீஸ் இருக்குது அங்கே நீங்கள் நேரடியாக போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அந்த 300 rupees பே பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போ மாறும் என்னன்ற டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு ஏதோ ஒரு நாள் நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு போய் எழுதி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக மாற்றிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். அடுத்தது இந்த கமிஷன் வேலெட்டு எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் ஒரு கோல்டு, டைமண்ட், கிரோனா மாறி இருந்து உங்களுக்கு கீழே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் அப்டேட் ஆனாங்கன்னா உங்களுக்கு அந்த பின் வாலெட்டு, ப்ராடக்ட் வாலெட் எல்லாம் அமௌண்ட் ஆட் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு கமிஷன் ஆட் ஆகும். அந்த கமிஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அடுத்து அந்த சிம்பிள் உங்களுக்கு க்ரீன் கலராக மாறும். அது மாறிச்சுன்னா உடனே போட்டுக்கலாம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கூட அது மாறிடுச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் ஆகுது அந்த சிம்பிள் மாறத்துக்கு. அது மாறிச்சுன்னா நம்ம உடனே போட்டுக்கலாம். அதுக்கு இவ்வளோ நாளைக்குள்ளார இப்போ எப்படி நம்ம ஆட்ஸ் வாலெட் எடுக்கும்போது 30 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இல்லையா? இந்த கமிஷன் வாலெட்டுக்கு அந்த மாதிரி கணக்கே கிடையாது.
நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகி அந்த சிம்பிள் மாறிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சுனாவே நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ரொமோஷன் வாலெட்டு எவ்வளோ இருந்தால் நம்மளால் எடுக்க முடியும்? நீ இப்போ SG 1, 2 எல்லாம் மாறும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு எவ்வளோ இருந்தால் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ரூபா. மைபி த்ரெட்ஸில் நீங்கள் OMI இருந்தால் மட்டும்தான் ஒரு முறை 50 to 60 எடுக்க முடியும். அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போடக்கூடிய எந்த பேமெண்ட்டாக இருந்தாலும் மினிமம் 100 ரூபாய் இருந்தால் தான் போட முடியும், இல்லைனா போட முடியாது. இதை எல்லோரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் சேவர் எப்போ ஓப்பன் ஆகும், இந்த மாதத்தினுடைய டைம் சேவர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. MD சார் நாளைக்கு காலையில் வந்து சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நேற்றும் இன்றைக்கும் பேங்க் லீவு, அதனால் இந்த 2 நாளில் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய பேர் அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ அவங்க பணம் கட்ட முடியாத சூழலில் நாளைக்கு பேங்க்கில் போய் அந்த பேமெண்ட்டை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 6 மணி வரைக்கும் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு டைம் சேவர் ஓப்பன் ஆகும், எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி MD வந்து சொல்லுவார். அப்படி இல்லை அப்படின்னா நாளான்னைக்கு ஓப்பன் ஆகும். இந்த 2 நாளில் கட்டாயம் ஏதாவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும். இது சார்ந்து யார்கிட்டையும் நீங்கள் சந்தேகம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக MD சார் வந்து நமக்கு அறிவிப்பு கொடுப்பார். அதே மாதிரி இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து சின்ன சின்ன தொழிலெலாம் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தொழிலை எல்லாத்தையும் நான் வந்து மைவி த்ரெட்ஸில் டைப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுடைய தொழில் என்ன அப்படின்றத நிறைய பேர் வாட்ஸ்அப் கூட பண்ணியிருந்தீங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு கேட்டுட்டு விளக்கம் கண்டிப்பாக கொடுப்பேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல், நேற்று ஒரு நண்பர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி எல்லா தொழிலையும் வந்து மைவி த்ரெட்ஸில் டைப் பண்ணி செய்ய முடியுமா, உங்கள் MD வந்து எதை சொன்னாலே நம்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வாய்ஸ் டாக் போட்டிருந்தார். நான் அவருக்கு பதில் போட்டுட்டேன். சரி இருந்தாலும் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இப்போ மைவி த்ரெட்ஸில் ஒரு பிஸ்னஸ் கான்செப்டை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் எங்களோட டைப் பண்ணிக்கங்க, உங்களுக்கு கொஞ்சம் இன்கம் வர மாதிரியான சில அடிப்படை விஷயங்களாக நடக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற உறுப்பினர்கள் உங்கள் கம்பெனியில் வந்து அந்த பொருளை வாங்கினாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து எல்லாத்தையுமே வந்து எங்கள் கூட டைப் பண்ணிக்கின்னு நிறுவனம் கட்டாயப்படுத்தி எங்கேயாச்சும் சொல்லியிருக்கா? இல்லை. விருப்பப்படுறவங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நபருக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்? விருப்பப்படுறவங்க தானே பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணலைல்ல. இல்லை அந்த விருப்பப்பட்டு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் பொருள் உதவி ஏதாச்சும் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? கிடையாது. இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த வீண் கொஸ்டின்லாம்? யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணலாம், பிளான் பர்ச்சேஸ் பண்ணலாம், நிறுவனத்தை கூட டைப் பண்ணலாம். இதெல்லாம் அவங்களுடைய சொந்த விருப்பம். கருத்து சொல்கிறவங்க யாரும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்க, அது நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ அக்கறை அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், நீங்களே சம்பாதிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பொருளற்ற கருத்தெல்லாம் சொல்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. இது மைவி த்ரெட்ஸுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ மைவி த்ரெட்ஸ் மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்க அப்படின்னா நமது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.